RSS ஆட்களால் கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டுருச்சு. அவர்கள் என்ன தீர்ப்பு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு. அது நீங்க ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். கடுமையான குற்றமெல்லாம் ராகுல் காந்தி சொல்லல. மோடி என்கக்கூடிய ஒரு ஒரு உருவகப்படுத்திய ஒரு உதாரணத்தை தான் மோடி திருடர் என்று சொன்னார் ஒழிய சமூகத்தை எல்லாம் சொல்லல. ஆனால் அதை சமூகத்தை சொன்னதாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்ததிலிருந்து அந்த நீதிபதிகள் யாராக இருப்பார்கள் என்பதை சாதாரண புத்தி இருக்கிறவன் செஞ்சுக்குவான், புரிஞ்சுக்குவான். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி. காங்கிரசினுடைய வங்கி கணக்கை முடக்கிட்டாங்க. பல கட்சிகளுடைய கட்சி தலைவருடைய பொருளாதாரம் முடக்கப்பட்டது. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில தான் இந்தியா கூட்டணி போட்டியிட்டது. அந்த போட்டியில இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்திருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். பிஜேபி 3ஆம் முறை வருவதற்குண்டான சகல வாய்ப்புகளும் அவர்கள் வைத்திருந்தார். ஆனா இவ்வளவு நெருக்கடி கடையில இந்தியா கூட்டணி இந்த வெற்றியை பெற்றிருப்பதே மிகப்பெரிய வெற்றி தான். பாரதிய ஜனதா அடைந்த வெற்றியை விட பெரிய வெற்றியை இந்தியா கூட்டணி அடைந்திருக்கிறது என்பதுதான் சொல்லணும். பிஜேபி நாங்கள் வீழ்த்தவே முடியாது, நாங்கள் தான் இனி இந்தியாவை முழுமையாக ஆளப்போகிறவர்கள், நாங்கள் 400க்கு மேல தொகுதிகளை பெற்றுடுவோங்கிற ஒரு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு தன்னிலை மறந்து தன்னை ஒரு கடவுளுடைய மகனாக சொல்லக்கூடிய அளவிற்கு மோடி வந்துட்டாருன்னு சொன்னா அந்த அந்த தலைக்கணத்தினுடைய உச்சம் அது. அந்த அளவுக்கு ஆட்டம் போட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வெற்றியை கூட மகிழ்ச்சியாக வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்காரு. யூபியிலேயே பெரும்பான்மை வெற்றி இந்தியா கூட்டணி தான் பெற்று. ஃபைசாபாத், அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் எந்த ராமர் கோவிலை ஒரு அரசியல் கோவிலை வைத்து அவர்கள் ஆட்டம் போட்டார்களோ அதை பெரிய சாதனையாக காட்டினார்களோ அந்த அயோத்தியிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்கிற கேவலம் வேற ஒண்ணுமே கிடையாது. ஒரு வகையில மோடி தப்பிச்சிட்டாரு தான் சொல்லணும். சர்வாதிகாரிகள் தோல்விகளை ஏற்றுக்கொள்வது. மோடி தோத்திருந்தாருன்னா மோடி ஹிட்லர் எப்படி தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போல மோடியும் தற்கொலை செய்து கொண்டார். நிதிஷ்குமார் மேலேயோ சந்திரபாபு நாயுடு மேலேயோ பெரிய நம்பிக்கை எல்லாம் நமக்கு கிடையாது. நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு பெரிய கொள்கைவாதிகள் எல்லாம் கிடையாது. சாதாரண சராசரி அரசியல்வாதிகள் தான். அதிகாரத்தை தக்க வைப்பதற்குண்டான ஒரு இடத்துலதான் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை அவர்களுக்கு உண்மையாகவே இந்த நாட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது, செக்யூலரிசத்தின் மீது, மதச்சார்பின் மீது, சோசியலிசத்தின் மீது பற்றும் ஆதரவும் இருந்திருந்தா அவர்கள் பிஜேபி பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. கரீம்ஸ் பிரியாணி பாரடைஸ் அட் லிபர்ட்டி அண்ட் கேட்டரிங் சர்வீசஸ், கோடம்பாக்கத்தின் அறுசுவை அடையாளம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லெனின் துரைராஜ். இன்னைக்கு நிகழ்வுகள் அரசியல் சூழலை பற்றி நம்மோடு விவாதிப்பதற்காக வெல்ஃபேர் பார்ட்டியிலிருந்து அன்பு தோழர் KS அப்துல் ரஹ்மான் அவர்கள் நம்மோடு இருக்கிறார். நிறைய கேள்விகள் இருக்கிறது, அவரிடமே கேட்போம். தோழர் வணக்கம், எப்படி இருக்கிறீங்க? பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்திருக்கு. இந்தியா முழுவதும் இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானியர்கள் பெரும்பான்மையான நபர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா, பிரதமர் மோடி போயிடுவாரு, அவர்கிட்ட இருந்து ஆட்சி போயிடும், இதுக்கப்புறம் ஒரு ஆட்சிக்கு வர மாட்டார், ராகுல் காந்தி தலைமையில இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றோம் அப்படின்ட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா மீண்டும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறார். 9ஆம் தேதி பதவியேற்க போகிறார். எப்படி பாக்குறீங்க? எப்படி இந்த தேர்தலை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த நடைபெற்று முடிந்த தேர்தல் மக்கள் பெரும்பான்மையாக இந்தியா கூட்டணி வந்துவிடும் என்ற எதிர்பார்ப்பு இருந்ததாக சொல்வதில் பெருமளவு உண்மை இருப்பதாக நான் நம்பலை. காரணம் இங்க இருக்கிற பாரதிய ஜனதா அரசு பெரும் வலிமையோடு செயல்பட்டு கொண்டிருந்த ஒரு நேரம். தனி பெரும்பான்மை என்ன வேணாலும் செய்யலாம் என்கக்கூடிய இடத்துல தான் பிஜேபி இருந்தது. எதிர்கட்சி தலைவர்கள் தொடர்ந்து கைது செய்யப்பட்டு இருந்தாங்க, வேட்டையாடப்பட்டு இருந்தாங்க. அமலாக்கத்துறை, சிபிஐ, எந்த ஒன்றிய அரசு அமைப்பு சட்ட நிறுவனங்கள் இருக்குதோ எல்லாமே பிஜேபியினுடைய அலுவலக கைக்கூலிகள் மாதிரி தான் எல்லா அரசு நிறுவனங்களுமே செயல்பட்டது, தேர்தல் ஆணையம் வரைக்கும். இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில தான் இந்தியா கூட்டணி செயல்பட்டு. நீதிமன்றம் கூட அப்படிதான் சொல்லுது. நீதிமன்றங்கள் நீங்க உச்ச நீதிமன்றத்தை வேணா கொஞ்சம் விலக்கி வைக்கலாம். கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே RSS நிரப்பப்பட்டிருக்கிறது. அது வட இந்தியா பொறுத்தளவு RSS நிரப்பப்பட்டிருக்குங்கிறது யதார்த்தம். தந்தை பெரியார் சொன்னதை போல்தான். நீங்கள் சட்டம் படித்து வக்கீலாக வரக்கூடிய நேரத்தில் அவர்கள் நீதிமன்றத்திலே நீதிபதிகளாக அமர்ந்திருப்பார்கள் சொன்ன மாதிரி RSS ஆட்களால் கீழமை நீதிமன்றங்கள் எல்லாமே நிரப்பப்பட்டுருச்சு. அவர்கள் என்ன தீர்ப்பு வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அந்த தீர்ப்பை தரக்கூடிய இடத்துல தான் இருக்கு. அது நீங்க ராகுல் காந்திக்கு விதிக்கப்பட்ட தண்டனையை நீங்க உதாரணமாக எடுத்துக்கொள்ளலாம். அவ்வளவு கடுமையான குற்றமெல்லாம் ராகுல் காந்தி சொல்லலை. மோடி என்கக்கூடிய ஒரு ஒரு உருவகப்படுத்திய ஒரு உதாரணத்தை தான் மோடி திருடர் என்று சொன்னார் ஒழிய சமூகத்தை எல்லாம் சொல்லலை. ஆனால் அதை சமூகத்தை சொன்னதாக நீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு தீர்ப்பளித்ததிலிருந்து அந்த நீதிபதிகள் யாராக இருப்பார்கள் என்பதை
சாதாரண புத்தி இருக்கிறவன் செஞ்சுக்குவான், புரிஞ்சுக்குவான். அந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி. காங்கிரசினுடைய வங்கி கணக்கை வந்து முடக்கிட்டாங்க. பல கட்சிகளுடைய கட்சி தலைவருடைய பொருளாதாரம் வந்து முடக்கப்பட்டுருச்சு. இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில தான் இந்தியா கூட்டணி போட்டியிட்டது. அந்த போட்டியில வந்து இந்தியா கூட்டணி ஆட்சியை பிடித்திருந்தால் தான் நம்ம ஆச்சரியப்பட்டிருப்போம். இந்தியா கூட்டணி ஆட்சி பிடித்திருந்தால் ஆச்சரியப்பட்டிருப்போம். ஏன்னா வந்து பிஜேபி 3ஆவது முறை வருவதற்குண்டான சகல வாய்ப்புகளும் அவர்கள் வைத்திருந்தார்கள். ஆனா இவ்வளவு நெருக்கடிக்கு இடையில இந்தியா கூட்டணி இந்த வெற்றியை பெற்றிருப்பதே மிகப்பெரிய வெற்றி தான். பாரதிய ஜனதா அடைந்த வெற்றியை விட பெரிய வெற்றியை இன்னைக்கு வந்து இந்தியா கூட்டணி அடைந்திருக்கிறது என்பதுதான் சொல்லணும். ஒரு பெரிய நம்பிக்கையை இந்த தேர்தல் வெற்றி என்பது இந்த ரிசல்ட் வந்து கொடுத்திருக்குது. பிஜேபி நாங்கள் வீழ்த்தவே முடியாது, நாங்கள் தான் இனி வந்து இந்தியாவை வந்து முழுமையாக ஆளப்போகிறவர்கள், நாங்கள் 400க்கு மேல வந்து தொகுதிகளை வந்து பெற்றுடுவோங்கிற ஒரு ஆணவத்தோடு அகங்காரத்தோடு தன்னிலை மறந்து தன்னை ஒரு கடவுளுடைய மகனாக சொல்லக்கூடிய அளவிற்கு மோடி வந்துட்டாருன்னு சொன்னா அந்த அந்த தலைக்கணத்தினுடைய உச்சம் அது. அந்த அளவுக்கு ஆட்டம் போட்ட பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்து வெற்றியை கூட மகிழ்ச்சியாக வெளியே சொல்ல முடியாத நிலைமையில் தான் இருக்காங்க. அமைக்கிட்டு சந்தோஷமா சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க. அதாவது அடி வாங்கினாலும் வடிவேல் சொன்ன இல்லையா, வெளியே சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அழுதுகிட்டே இருக்காரு. அந்த மாதிரியான ஒரு ஆப்போசித்த குரங்கின் நிலைமையில தான் மோடியும் பிஜேபியும் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் எங்கேயும் அவருடைய சந்தோஷத்தை நம்மால வந்து பார்க்கவே. சொன்னது எனக்கு நல்லாவே புரியுது. என்னன்னா நேத்துன்னு நினைக்கிறேன், பிரதமர் நரேந்திர மோடி உட்காந்துருக்காரு, சந்திரபாபு நாயுடு பக்கத்திலேயே வந்து நிதிஷ்குமார் வந்து உட்காந்துருக்காரு. முன்னெல்லாம் எப்படி வந்து சீட்டு போடுவாங்க அப்படின்னாக்கா பிரதமர் நரேந்திர மோடி மட்டும் தனியா இருப்பாரு. இந்த மன்னர்கள் ஆட்சி காலத்துல ராஜா மட்டும் தனியா உட்காந்துருப்பார்ல, அதை போல இருப்பாரு. இன்னைக்கு வந்து அவங்க 2 பேரும் பக்கத்துலயே வச்சிருக்காரு. இப்போ சந்திரபாபு நாயுடுக்கு கால் வலிக்குது அப்படின்னாலும் உடனே மருந்து பார்ப்பாரு. நிதிஷ்குமாருக்கு எது வலிச்சாலும் அதாவது எந்த அளவுக்கு சொல்லிச்சுன்னா, சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரையும் வந்து சந்திரபாபு நாயுடு பிரதமரை சந்திப்பதற்காண்டி அப்பாயின்மெண்ட் கேட்டு அப்பாயின்மெண்ட் கொடுக்காத ஒரு நிலைமை தான் இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. அவர் காத்திருந்தார் மோடி சந்திப்பதற்காக வேண்டி. அந்த நிலைமை இங்க மாறி இருக்கு. அது வேற ஒரு விஷயம் அவங்களுடைய இதுல. ஆனா இந்தியா கூட்டணி அடைந்த வெற்றி அவர்கள் ஆட்சியை பிடிக்காவிட்டால் ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வெற்றி தான். வீழ்த்தவே முடியாத சர்வாதிகாரிகள் வீழ்த்தப்படுவார்கள் கூடிய ஒரு நிலைமை தான் வந்து இன்னைக்கு வந்திருக்கு. ஜனநாயகத்தின் பெரும்பான்மையான நம்பிக்கை வந்திருக்கு. அரசியலமைப்பு சட்டம் காப்பாற்றப்படும் நம்பிக்கை வந்திருக்கு. இன்னைக்கு யூபியிலேயே வந்து பெரும்பான்மை வெற்றி இந்தியா கூட்டணி தான் பெற்றிருக்கு. ஃபைசாபாத், அயோத்தி இருக்கிற ஃபைசாபாத் வந்து எந்த ராமர் கோவிலை ஒரு அரசியல் கோவிலை வைத்து அவர்கள் வந்து ஆட்டம் போட்டார்களோ, அதை வந்து பெரிய சாதனையாக காட்டினார்களோ, அந்த அயோத்தியிலே அவர்கள் தோற்கடிக்கப்பட்டிருக்காங்கிற விட கேவலம் வந்து வேற ஒண்ணுமே கிடையாது. எனக்கு நம்பிக்கை இல்லாட்டால் கூட இந்துக்களுக்கு நம்பிக்கை இருக்கிற அந்த நம்பிக்கையில நான் வந்து சொல்றேன், ராமரே அவர்களை கைவிட்டு விட்டார். இனி அடுத்தவங்க கிருஷ்ணரைத்தான் வந்து நடு வீதியில வச்சு வேலை செய்யணும். மதுராவை போக்குல சொல்லிட்டு போனாரு லெனின், ராமரு கைவிட்டாரு, பக்கத்துல போன விவேகானந்தரும் கைவிட்டாரு, காந்தி கிட்ட போனா அப்படி காந்தி செருப்பை கொண்டு 4 சப் சப்னு அடிச்சார். சரி எதுவும் பண்ண முடியாது, சீதைக்கும் ஒரு கோவிலை கட்டிவிடுவோம் அப்படின்ட்டு ஒரு முடிவு எடுத்தாங்க. சீதையும் கவுத்து பிடிச்சி அப்படின்ற மாதிரி சொன்னார். ஏன்னா என்னைக்குமே வந்து நீங்க சொன்ன அதே வார்த்தை தான், சர்வதிகாரிகள் ஒரு ஜனநாயக நாட்டுல ஆண்டு கொண்டே இருக்க முடியாது. சர்வதிகாரம் அந்த ஒரு உச்சத்துக்கு போகும்போது மக்களை வந்து மண்டையில கொட்டி உட்கார வச்சிருவாங்க அப்படின்றத ஒருத்தர் சொன்னார். கண்டிப்பாக இந்தியாவுடைய ஜனநாயகம் இன்னும் வலுவாக இருக்கிறதுக்குண்டான ஒரு யதார்த்தம். ஒரு வகையில வந்து மோடி வந்து தப்பிச்சிட்டாரு தான் சொல்லணும். சர்வாதிகாரிகள் தோல்விகளை ஏற்றுக்கொள்வதில்லை. ஒருவேளை மோடி தோற்று சொன்னால் எழுதி வைத்துக் கொள்ளுங்க, மோடி தற்கொலை பண்ணிருப்பார். மோடி தோத்திருந்தாருன்னா மோடி ஹிட்லர் எப்படி தற்கொலை செய்து கொண்டாரோ அதே போல மோடியும் தற்கொலை செய்து கொண்டிருப்பார். வாழ்க்கை கிடைத்திருக்கு. சாதாரண அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர்கிட்ட 4 ரவுண்டு பின்னடைவுல போயிட்டு இருந்தாரு. கண்டிப்பா அது பெரிய இது இல்லையா. கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்குகள் வந்து வித்தியாசத்துல வெற்றி பெற்ற மோடி இன்னைக்கு 1 லட்சத்து சில்லற வாக்குகள் வித்தியாசத்துல தான் இன்னைக்கு வந்து வாரணாசியில வெற்றி பெற்றிருக்காருன்னா இது ஒரு பெரிய வீழ்ச்சி, பெரிய கேவலம். அது ஆரம்பத்துல 3-4 சுட்டுக்கள்ல வந்து அவர் பின்னால்தான் இருந்திருக்காரு. அதுவும் அஜித் ராய் என்பவர் வந்து ஒரு சாதாரண ஒரு காங்கிரஸ் தலைவரான வழியே பெரிய புகழ்பெற்ற தலைவரெல்லாம் கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் தான் போட்டிட்டாரு, இப்போ அவர் தான் போட்டிட்டாரு. அவரிடத்துல இந்த அளவுக்கு பின்னால் வந்து பின்னடைவை வந்து மோடிக்கு ஒரு பெரிய தோல்விதான். அவர் நிஜமாலுமே தோத்திருந்தார்னு சொன்னால் அவர் தன் வாழ்க்கையை முடித்திருப்பார் என்பதில் எந்த மாற்று கருத்துமே இருக்க முடியும். 2014 எடுத்த வாக்கு எண்ணிக்கையை விடவும் அந்த வெற்றிக்கான அந்த வித்தியாசத்தை விடவும் 2019 அதிகம், கிட்டத்தட்ட 4 லட்சத்தி சில்லற 4,6,4,4,67. இப்ப வந்து அதை விட கம்மி சரிந்திருக்கிறது, மிகவும் அதிகமாக சரிந்திருக்கிறது.
நான் அடுத்த ஒரு கேள்விக்கு நகரலாம்னு நினைக்கிறேன். இவர் சொல்லிட்டு இருந்தார், அமித்ஷா என்ன சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னாக்கா, நாங்கள் வந்து இந்திய ஒரு தனி பெரும்பான்மையில இருக்கிறோம். நாங்க அன்னைக்கு நினைச்சிருந்தா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்தி அமைச்சிருக்க முடியும். நாங்க அப்படி செய்யல. நாங்கள் ஒரு மிகப்பெரிய ஜனநாயகவாதிகள் அப்படின்றத சொன்னார். அன்னைக்கு தனி பெரும்பான்மை பாரதிய ஜனதா கட்சி வச்சிருந்துச்சு. இன்னைக்கு தனி பெரும்பான்மை இல்ல, கூட்டணி கட்சிகள் உடைய ஆதரவுல தான் இன்னைக்கு வந்து இவங்க ஆட்சியை அமைக்க போகிறார்கள் 9ஆம் தேதி. நாளைக்கு இந்த விவசாயிகள் ஃபார்மர் பில் மாதிரி, அதே போல இந்த ஜிஎஸ்டி மாதிரி, ஒன் இந்தியா ஒன் எலெக்ஷன் போன்ற விஷயங்கள் வரும்போது இந்த நிதிஷ்குமார், சந்திரபாபு நாயுடு இவங்கெல்லாம் எப்படி முடிவெடுப்பாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னை பொறுத்தளவில் நிதிஷ்குமார் மேலேயோ சந்திரபாபு நாயுடு மேலேயோ பெரிய நம்பிக்கையெல்லாம் வந்து நமக்கு கிடையாது. நிதிஷ்குமாரோ சந்திரபாபு நாயுடு பெரிய கொள்கைவாதிகள் எல்லாம் கிடையாது. சாதாரண சராசரி அரசியல்வாதிகள் தான். பெரிய அமைப்பு சட்ட போன்ற அமைப்பு சட்ட திருத்தம் போன்ற பெரிய விஷயங்களில அவர்கள் சந்திரபாபு நாயுடு வந்து இஸ்லாமியர்களுக்கான அந்த இடஒதுக்கீடுல அதுதான் சொல்ல வர்றேன், தெளிவா இருக்கிறார்ல, அதுதான் சொல்ல வர்றேன். ஆனா பாஜக அப்படி இல்ல, அது மாத்திக்கோ. சில விஷயங்கள் தான் பெரிய அளவுல அவர்கள் கொள்கைவாதியா இருக்கிறார்கள் என்பதெல்லாம் கிடையாது. தங்களுடைய அதிகாரத்தை, இது ரொம்ப முக்கியமான அதிகாரத்தை தக்க வைப்பதற்கு மைனாரிட்டிஸ், அதுதான் நான் சொல்ல வர விஷயம். அதிகாரத்தை தக்க வைப்பதற்குண்டான ஒரு இடத்துலதான் அவர்கள் இருக்கிறார்கள். ஒருவேளை வந்து அவர்களுக்கு உண்மையாகவே வந்து இந்த நாட்டின் மீது, ஜனநாயகத்தின் மீது, செக்யூலரிசத்தின் மீது, மதச்சார்பின் மீது, சோசியலிசத்தின் மீது பற்றும் ஆதரவும் இருந்திருந்தா அவர்கள் பிஜேபி பக்கம் போயிருக்கவே மாட்டாங்க. இப்ப திருமாவளவன் இருக்கிறாரு, எவ்வளவோ விலை அவருக்கு பேசியிருக்காங்க, அவர் போல. அந்த மாதிரி அந்த உண்மையாலுமே அவங்க ஆத்மார்த்தமான ஒரு நிலையில் இருந்திருந்தாங்கன்னா நிதிஷ்குமார் வந்து இங்கிருந்து ஜம்ப் பண்ணியிருக்க மாட்டார். ஆயாராம் கயாராம்ங்கிற சொல்லுக்கு அவர் ஆளாயிருக்க மாட்டார். சந்திரபாபு நாயுடு போயிருக்க மாட்டார். சந்திரபாபு நாயுடு அவர்கள் கூட்டணி வைப்பதற்கு முன்னாடி வரைக்கும் நாங்க பேசியிருக்கோம், நீங்க போகாதீங்க, அடுத்து வந்து கண்டிப்பா உங்களுக்கு வாய்ப்பு இருக்கு, நீங்க வந்து பிஜேபி கூட போகாதீங்கன்னு சொல்லி பலமுறை பேசியிருக்கோம். ஆனா அவங்க போனாங்கன்னு சொல்லிச்சுன்னா அது பெரிய அவர்களுக்கு கொள்கை பிடிப்பெல்லாம் இருக்குல்ல, சந்தர்ப்ப சூழலை அவர்கள் ராகுல் காந்தி இருக்கிறாங்க. இப்ப ராகுல் காந்தி கேட்கிறாரு, நாங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி விடுவோம், இன்னும் சொற்பமான சீட்டுகள் தான், நாங்க வந்து இப்போ துணை பிரதமர் கூட கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காங்க. அப்படி கூப்பிட்டு இவங்க வந்துட்டாங்கன்னா ராகுல் காந்தி சொல்ற மாதிரி ஆட்சி அமைச்சிட முடியும் தானே? கண்டிப்பாக வந்து ராகுல் காந்தியுடைய கனவு அது பழிக்க இருக்கிறதுக்கான நான் வந்து வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆனா நடைமுறை யதார்த்தம் என்பது இல்லை. யதார்த்தத்தை நம்ம வந்து பார்க்கணும். சீட்டு கால்குலேஷன் எனக்கு ஒரு எல்லாருக்குமே ஒரு பெரிய கேள்வி இருக்கு. ஒரு சாதாரண ஒரு திருடன், ஒரு மிகப்பெரிய திருடன், கொலகாரன் திருடன், திருடன் கிட்ட போயிட்டு மாட்டிக்கலாமா, கொலகாரன் திருடன் 2 பேருமே இருக்காங்க, இவங்க கிட்ட போயிட்டு மாட்டிக்கலாமா அப்படின்ட்டு ஒரு நிலை வரும்போது இவங்கிட்டயாச்சும் இருந்துப்போமே அப்படின்ற நிலை தானே வரும். அப்ப சந்திரபாபு நாயுடுவும் நிதிஷ்குமாரும் ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இந்தியா கூட்டணிக்கு வந்துருவாங்க. நீங்க சொன்ன வந்து முதல் கேள்விக்கும் 2வது கேள்விக்கும் தொடர்புபடுத்தி தான் நான் வந்து சொல்றேன். சந்திரபாபு நாயுடும் நிதிஷ்குமாரும் ராகுல் காந்தி மாதிரியோ கம்யூனிஸ்டுகள் மாதிரியோ திருமாவளவன் மாதிரியோ கொள்கைவாதிகள் கிடையாது. கொள்கைவாதி கிடையாது. அவர்கள் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்ப அரசியல்வாதிகள். ஆனால் பிஜேபி மாதிரி பாசிஸ்டுகள் கிடையாது. அவர்கள் அதிகாரம் தான் அவர்களுக்கு முக்கியம். அந்த அதிகாரத்திற்கு இன்னைக்கு பிஜேபி கூட போயிருக்காங்க. அவரை இதை விட பெரிய அதிகாரம் கிடைக்கும் சொன்னா இந்தியா கூட்டணிக்கு பின்னாடி வருவாங்க. நான் சொல்றாங்களே, வாங்க வருவாங்க, கண்டிப்பா வருவாங்க. அதுல ஒண்ணும் மாற்று கருத்து. ஆனா இவங்க 9ஆம் தேதி சொல்லியிருக்காங்களே. இப்ப இன்றைக்கு வந்து அவர்கள் என்டிஏ கூட்டணியில தான் இப்ப வரைக்கும் இருக்காங்க. என்டிஏ கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளியே வருவதாக எந்த வாக்குறுதியும் யாருக்கும் அவர்கள் கொடுக்கல, இந்தியா கூட்டணிக்கும் கொடுக்கல. பேசிக்கொண்டிருப்பதாக ஒரு தகவல்கள் இருக்கிறது. அது எந்த அளவுக்கு யதார்த்தமாகும் என்பது காலம்தான் பதில் சொல்லுமே ஒழிய இப்ப வரைக்கும் அவர்கள் என்டிஏ கூட்டணியில தான் இருக்காங்க. அதுவும் சின்ன சின்ன உதிரி கட்சிகள் நிறைய இருக்கு, அவர்களுடைய வாக்குகள் எல்லாம் இருக்கு. இப்ப இருக்கிற இந்தியா கூட்டணியுடைய 235 தொகுதிகள் வந்து இந்தியா கூட்டணி ஜெயிச்சிருக்கு சொல்லிச்சுன்னா இவர்களுடைய 30 தொகுதியை சேர்த்தா கூட 265 தான் ஆச்சு. 72க்கு இன்னும் வந்து சீட்டுகள் பிடிக்கணும். இப்ப வந்து மேற்கு வங்கத்துல 3 பாரதிய ஜனதா கட்சி எம்பிக்கள் காங்கிரசுக்கு ஆதரவு தருவதாக ஒரு செய்தி வந்து வெளியாயிருக்கு. எந்த அளவுக்கு உண்மை என்று தெரியாது. அது அரசியல் இதுல வந்து எல்லாமே நடக்கும். ஆனா யதார்த்தத்தில் இப்ப வந்து என்டிஏ கூட்டணி 290 சில தொகுதிகளோடு பலமாக கூட்டணி இருக்கிறது. அது பிளவுற்றால் மட்டுமே ராகுல் காந்தி சொல்லக்கூடிய அந்த யதார்த்தம் என்பது நிகழ்வு. போல ராகுல் காந்தி சொல்ற மாதிரி நடந்திருக்கு அதுக்கு முன்னாடி வரலாறு, இந்திய வரலாறு. இப்ப 2004 வந்து அதுதான் நடந்துச்சு. 2004 வந்து வலுவாக பிஜேபி கூட்டணி இருந்தது. அதை உடைத்து கொண்டு ஜெயலலிதா வந்து வெளியே வந்தாங்க. அது வந்து வரலாறுகள் வந்து நடக்கும் நிறைய. இப்ப பிஜேபி இந்த சைடு அந்த சைடு போறது, அங்க இங்க போறது, மத்திய பிரதேசத்துல வந்து காங்கிரஸ் கூட்டணியை உடைத்து கொண்டு பிஜேபி ஆட்சி அமைத்தது, மகாராஷ்டிரால பிஜேபி கூட்டணியை உடைத்து கொண்டு காங்கிரஸ் ஆட்சி அமைத்தது, திரும்ப வந்து பிஜேபி ஆட்சி அமைக்கிறதும் இதெல்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. மாநிலங்கள் நடந்துட்டு தானே இருக்கு.
இது அரசியல்ல இங்க இருக்கிற அரசியல்ல சகஜமாக நடக்கும். எல்லாம் அதிகார மோகிகள் தான் நிறைய இருக்காங்க. அவங்க பெரிய பாசிஸ்டுகள் என்று நம்ம ஒதுக்கி விட முடியாது. ஆனால் அவர்கள் சந்தர்ப்பவாதிகள். சந்தர்ப்பத்தை தங்களுடைய அதிகாரத்தை தக்க வைப்பதற்குள்ள சந்தர்ப்பவாதிகள். அது இங்க அதிகாரம் கிடைச்சாலும் வருவாங்க, அங்க அதிகாரம் கிடைச்சாலும் வருவாங்க. ஏன்னா அப்படி இப்படி போயிட்டு வந்தது. போன தேர்தலில் காங்கிரஸ் கூட சந்திரபாபு நாயுடு, இந்த தேர்தலில் பிஜேபி கூட நிற்கிறாரு. எந்த கொள்கை அடிப்படையில் வந்து காங்கிரஸுக்கும் பிஜேபிக்கும் அவங்க வேறுபாடு பார்த்தாங்க? அதிகாரத்திற்கான ஒரு பயணம். அது இங்க கிடைச்சாலும் போவாங்க, அங்க கிடைச்சாலும் போவாங்க. அது எப்படி வேணாலும் வந்து மாறலாம். அப்படியே தமிழ்நாட்டு பக்கம் அப்படியே நம்ம வரணும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு, அதாவது மற்ற மாநிலங்கள்லாம் கூட பாஜகவுக்கு அங்கங்க 1-2 கிடைச்சிருக்கு. ஆனா முழுமையா அடிச்சு சங்கிகளை வந்து ஓட விட்டதுல தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய பங்களிப்பு. அண்ணாமலை பத்திரிகையாளர் பேட்டியில தான் பேசும்போது சொல்லுவார், ஆனா நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்கண்ணே, நான் அரசியலை உன்னிப்பா பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நிச்சயமான திமுக இருக்கக்கூடிய பல வேட்பாளர்கள், சவுத்துல இருக்கக்கூடிய பல கேண்டிடேட்ஸ் டெபாசிட் இழக்கிறாங்கண்ணே. அவர் கோயம்புத்தூர்லயே எல்லாம் டெபாசிட் போயிட்டு சொன்னாரு. கோயம்புத்தூர்லயே டெபாசிட் போயிட்டு தான் சொன்னாரு. நீங்க சொன்னதுல ஒரு சின்ன திருத்தம், பஞ்சாப்லயும் வந்து ஒற்றை தொகுதியில வந்து ஜெயிக்கல. பஞ்சாப்லயும் வந்து முழுமையாக காங்கிரஸ் தான் ஜெயிச்சிருக்கு. பிஜேபிக்கு எந்த தொகுதியும் கிடைக்கல. தமிழ்நாட்டிலேயே வந்து கிடைக்கல. தமிழ்நாட்டில் வாக்களித்த மக்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை வந்து நம்ம தெரிவிச்சுக்க விரும்புகிறோம். ஆனால் இங்கே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இங்கே வந்து திமுக வெற்றி பெற்றனால திமுகவுக்கு மக்கள் முழுமையாக வந்து ஆதரவு தெரிவிச்சிட்டாங்க, இல்லை திமுக ஆட்சிக்கு வந்து மக்கள் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க, அதனால வந்து 40 தொகுதியில் வந்து திமுக வெற்றி பெற்றுருச்சு என்ற ஒரு கருத்து அவ்வளவு சரியான கருத்தாக வந்து நான் பார்க்கல. சென்ற முறை அதிமுகவும் பிஜேபியும் சேர்ந்து நின்றப்போ 38 தொகுதியில் வந்து திமுக கூட்டணி வெற்றி பெற்றது. அது மிகச்சரியான வெற்றி. அந்த வெற்றியை வந்து நம்ம வந்து கண்டிப்பாக மதிக்கணும். பிஜேபி அதிமுகவும் சேர்ந்து நின்ற பொழுது கூட வந்து திமுக வந்து வெற்றி பெற்றுச்சு. ஆனால் இந்த தேர்தலில் அதிமுகவும் பாரதிய ஜனதா கட்சியும் பிரிந்த நாள் தான் இந்த 40-40 வந்து திமுக வந்து கிடைச்சு. கண்டிப்பா நீங்க வந்து ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க, எங்கிட்ட அந்த ரிப்போர்ட் இருக்குது. 13 தொகுதிகளிலே திமுக பெற்ற வாக்கை விட அதிமுக பெற்ற வாக்கையும் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்ற வாக்கையும் சேர்த்தீங்கன்னா 13 தொகுதிகளில திமுக பெற்ற வாக்கு கம்மி. நீங்க இப்படி சொல்றீங்க, அவங்க வேற வந்து அதிமுக வந்து ஒரு குச்சியா இருந்தா உடைச்சிருவாங்க, பல குச்சியா சேர்ந்து கொத்தா நின்னோன்னா நம்மள வந்து உடைக்க முடியாதுன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இல்ல இப்ப யதார்த்தமா தான். இல்ல இப்போ நீங்க அதாவது இன்னைக்கு திமுகவுடைய ஒரு மிகப்பெரிய மெகா வெற்றிக்கான காரணம் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் தனித்தனியா போனதுனால தான். கண்டிப்பா நீங்க வந்து கோவையில இருந்திருந்தா என்ன இருந்திருக்கும்? சொல்றேன், கோவையிலே வந்து 5,68,000 ஓட்டுகள் என்னமோ இவர் கணபதி ராஜ்குமார் வாங்கியிருக்காரு. 4.5 லட்சம் ஓட்டுக்களை வந்து இவர் வாங்கியிருக்காரு, அண்ணாமலை வாங்கியிருக்காரு. 1.5 லட்சம் ஓட்டுக்களை வந்து அதிமுக வாங்கியிருக்கு. நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா 7 லட்சம் ஓட்டுக்களை வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. 5,60,000 ஓட்டு தான் வந்து அதிமுக பாஜகவோடு போயிடுச்சு அப்படின்னா பல அதிமுக காரனே ஓட்டு போட மாட்டானே. அப்படியெல்லாம் கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாம் வந்து அதிமுக கொள்கைவாதிகள் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏற்கனவே அதிமுக கொள்கைவாதிகள் கிடையாது, மக்கள் போட்டிருக்க மாட்டாங்க. அதிமுக பல சாமானியர்கள் இருக்காங்க. நான் வந்து எம்ஜிஆருக்காகத்தான் ஓட்டு போடுறேன், அதெல்லாம் வந்து பழங்கதைகள். நீங்க வந்து எப்படி 4.5 லட்சம் ஓட்டுகள் வந்து பாரதிய ஜனதா கட்சி கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்கு. 2,20,000 ஓட்டுகள் தான் வந்து இவங்க வாங்கியிருக்காங்க, அதிமுக. எனக்கு ஒரு இந்த கேள்விக்கு தெளிவுபடுத்துங்க. அதாவது ரூரல் ஏரியாவில், கிராம பகுதிகளில் பெரும்பான்மையான வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகவே கிடையாது. இருக்கலாம். நகர்ப்புறங்கள்ல இருக்கிற இடங்கள்ல தான் வந்து அவங்களுக்கு வந்து ஓட்டு வந்து அதிகமா இருந்திருக்கு. இருக்கலாம். எப்போ நகர்ப்புறங்கள்ல இருக்கவங்க தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறாங்களோ அவங்களுடைய மேனிப்புலேஷன், பாரதிய ஜனதா கட்சி சொல்லக்கூடிய அந்த பொய்களும் மேனிப்புலேஷனும் வந்து அவர்களை மாத்திடுது. கிராமப்புறத்துல அப்படி இல்லை. விவசாயிகள் பிரச்சனை இருக்குது, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கல, அக்னிபாத்ன்ற அந்த திட்டத்தை போட்டு கிராமப்புறத்துல இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய கனவு ராணுவத்துக்கு போகுன்றது தமிழ்நாட்டுக்கு அது பெரிய வந்து இன்னும் எக்கனாமிக்கலா இருக்குல்ல, ஜிஎஸ்டி சார்ந்து இருக்குல்ல, கோயம்புத்தூர்ல தொழிற்சாலைகள் இருக்கு, அதுக்கு வந்து வரி போட்டதெல்லாம் இருக்குல்ல, இதையெல்லாம் மேனிபுலேட் பண்ணதுல இருந்து அவங்களுக்கு அங்க ஓட்டு வந்திருக்கும். ஆனா கிராமப்புறங்கள்ல இருந்து அவங்களுக்கு ஓட்டு விட இல்லையா? இங்க 2 விஷயம் என்ன இருக்கு தெரியுங்களா? ஒண்ணு வந்து இயல்பாக திமுக ஆட்சி 3 வருட ஆட்சியில நிறைய அதிருப்திகள் இருக்கு. திமுக காரர்களுக்கு நல்ல 100% திருப்தி இருக்கலாம். ஆனா சாதாரண மக்கள் இடத்துல திமுக ஆட்சி மேல
பல அதிருப்திகள் இருக்கு obviously அந்த இருக்கு. இயல்பாகவே இல்லாம இருக்காதுல்ல. அந்த அதிருப்திகள் எல்லாம் தான் இந்த ஓட்டை இங்க வந்து மாறி consolidate பண்ணி அங்க போயிடுச்சா? 13 தொகுதிகளில் இவங்க வந்து அதிகமான வாக்குகள் தான் வாங்கியிருக்காங்க. 4 தொகுதி இல்லை, அதுல மதுரையில, சிவகங்கையில, நீலகிரியில, காஞ்சிபுரத்துல இந்த தொகுதியில பாத்தீங்கன்னா ரேஷியோ ரொம்ப கம்மி. சிவகங்கையில 2000 சில்லற வாக்குகள் தான் வந்து கார்த்திக் சிதம்பரம் ஜெயிச்சிருக்காரு. இது ரொம்ப கம்மி. இந்த கூட்டணி இன்னும் வலுவா இணைஞ்சிருந்துச்சுன்னா இங்க கார்த்திக் சிதம்பரம் காலியா இருந்திருப்பாரு. காலியா இருப்பாரு. நீங்க ஈவன் திருமாவளவனே காலியா இருப்பார். நீங்க சிதம்பரம் தொகுதியில திருமாவளவன் அவர்கள் பெற்ற வாக்கை கூட இல்ல நீங்க ஏதாவது ஸ்டாட்டிஸ்டிக் ரிப்போர்ட் எடுத்து பாருங்க. திருமாவளவன் பெற்ற வாக்கை விட பாரதிய ஜனதா கட்சியும் அதிமுகவும் வந்து பல ஆயிரம் ஓட்டுகள் அதிகம் பெற்றிருக்காங்க. சின்ன 100-200 ஓட்டுகள் அல்ல, கிட்டத்தட்ட 60,000-70,000 ஓட்டுகள் திருமாவளவன் பெற்ற வாக்குகளை விட அவர்கள் வந்து வாக்கு வந்து ஜாஸ்தி. தருமபுரி தொகுதியில கிட்டத்தட்ட அதிமுகவும் பாமக ஓட்டை எடுத்து பாத்தீங்கன்னா 2 லட்சம் ஓட்டுகள் அதிகம் பெற்றிருக்காங்க. பல இடங்களில் 1.5 லட்சம் ஓட்டுகள் 1.5 லட்சம் ஓட்டுகள் டிஃபரன்ஸ்ங்கிறது சாதாரண டிஃபரன்ஸ் கிடையாது. இப்ப இந்த அடிப்படையில் பார்த்தானா கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 15 தொகுதிகளில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி என்பது வெற்றி பெற்றிருக்கும். இந்த முழுமையான இந்த 40க்கு 40 வெற்றி என்பது கிடைத்திருக்காது. அடிப்படையில் வந்து ஸ்டாலின் வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு தான் நன்றி சொல்லியிருக்கணும். இந்த 40-40 ஜெயிச்சதுக்கு அந்த கூட்டணி தைரியமாக எடப்பாடி பழனிசாமி உடைச்சிருக்காரு. எடப்பாடிக்கு தைரியம் தெரியும். எடப்பாடியாருன்னு நாங்கள் பேசியிருக்கோம். அவர் தெளிவா சொன்னாரு, நாடாளுமன்ற தேர்தல் எங்களுக்கு முக்கியம் இல்லை, நாங்கள் சட்டமன்ற தேர்தலை குறிவைத்து தான் செயல்படுகிறோம். அங்க நாடாளுமன்ற தேர்தலில் தோற்றால பரவாயில்லை, பாஜகவோட கூட்டணி இல்லை என்பதை தெளிவாக முடிவெடுத்த எடப்பாடிக்கு வந்து நம்ம எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து நம்ம வந்து ரொம்ப நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருவேளை அதிமுக கூட்டணி வைத்திருந்தால் பாசிச பாஜகவினுடைய வேட்பாளர்கள் குறைந்தது ஒரு 3-4 நபர்களாவது வெற்றி பெற்றிருப்பாங்க. இல்ல கடந்த முறையும் இதே பண்ணியிருந்திருக்கலாம். ஆமா, போன சட்டமன்ற தேர்தல் அன்னைக்கு வரலையே. இல்ல, அதாவது எல்லாருக்கும் நெருக்கடிகள் இருக்கு. நெருக்கடிகள் என்பது யாருக்கும் இல்லாம எல்லாம் கிடையாது. இப்ப சங்கம் பிடிக்காம இருப்பாங்களா பாஜக? கண்டிப்பா கண்டிப்பா இந்த நெருக்கடி வந்து நீங்க எடப்பாடி அவரோடு பலரும் வந்து நெருக்கடி இருக்காங்க. ஆளுநர் மூலமா நெருக்கடி போயிருக்கு, ஜக்கி வாசுதேவ் மூலமா நெருக்கடி போயிருக்கு, தமாகவுடைய வாசல் வந்து தேர்தல் சமயத்துல போய் பேசினார் சொல்லி வெளிப்படையாக செய்தி வந்தது. பல நெருக்கடிகளுக்கு இடையிலும் எடப்பாடி அவர்கள் வந்து உறுதியோடு இருக்காரு. சும்மா வந்து ஒண்ணுமே இல்லாத இடத்துல வந்து அவர் வந்து வெளியே வரல. மிகப்பெரிய நெருக்கடிக்கு சிக்கலுக்கு இடையில அதுல அவர்கள் கட்சிக்காரர்கள் பல மூத்த அமைச்சர்கள், இன்னைக்கு வந்து செய்திகள் நீங்க பார்த்திருக்கலாம், பல மூத்த அமைச்சர்கள் இந்த பிரிவுக்கு எதிராக நின்றுருக்காங்க. பிரியக்கூடாது, நாம் வந்து பிரிஞ்சா தோத்துருவோம் என்பதை அந்த மூத்த அமைச்சர்கள் சொல்லியும் கூட எடப்பாடி அவர்கள் பிஜேபியோடு சேர்ந்தால் நாளை அதிமுக என்ற கட்சியே இருக்காது என்ற உறுதியான ஒரு நம்பிக்கையில அவர் வந்து வெளிவந்திருக்காரு. நாங்கள் அதிமுக தலைவர்களை சந்திச்சு தேர்தலுக்கு முன்பாக நாங்கள் பேசியிருக்கிறோம், நீங்கள் பிஜேபி விட்டு வெளியே வரணும், பிஜேபியோடு இருந்தால் நாளை அதிமுக என்ற கட்சியே இருக்காது. இதுதான் வந்து பிஜேபி இந்தியா முழுவதும் தொடர்ந்து செயல்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய செயல் திட்டம். நீங்க வந்து கர்நாடகாவில் வந்து தேவகவுடா கட்சியோடு சேர்ந்து அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க. அதுக்கு முன்னாடி பிஜேபி கர்நாடகாவில் கிடையாது. அப்பதான் உள்ளார வர்றாங்க, தேவகவுடா கூட ஜனதாதள கூட வந்து கூட்டணி வைக்கிறாங்க, துணையை தான் வந்து வர்றாங்க. இன்னைக்கு அவங்க தான் மெயின். மகாராஷ்டிரால வந்து சிவசேனா கூட ஆட்சி பண்றாங்க, சிவசேனாக்காரர் தான் வந்து முதலமைச்சராக வர்றாரு, இவர்கள் துணையாத்தான் இருந்தாங்க. இன்னைக்கு வந்து பிஜேபி தாங்க மெயின். அதே மாதிரி பீகார்ல பாத்தீங்கன்னா அடுத்த தேர்தலோடு நீ நிதிஷ்குமார் எத்தனை அளவுக்கு இருப்பாரு என்பது திட்டமிட்டு அவர்கள் ஒழித்து கட்டி விடுவாங்க. இந்த ஒவ்வொரு மாநிலத்திலும் நடக்கக்கூடிய விஷயம். ஆக இதை நாங்கள் வந்து அதிமுக தலைமையில வந்து நாங்கள் வந்து எடுத்துக்க சொன்னோம். நான் பிஜேபியோட இருந்தால் நாளைக்கு நீங்கள் அதிமுக என்ற ஒரு கட்சி இருக்காது, விழுங்கிடுவான். லாஸ்ட்ல பாரதிய ஜனதா கட்சியினுடைய துணை கட்சியாக அவர்கள் வந்து செயல்பட வேண்டிய நிலைமை ஒரு 10-15 வருடங்களுக்கு பிறகு வந்துடும். அதை இன்னைக்கு எடப்பாடி உணர்ந்திருக்கிறார். அந்த உணர்தலுடைய வெளிப்பாடு தான் இந்த கூட்டணி முறிவு. இல்ல இன்னும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துல இருக்கவங்க மம்மி டாடி எல்லாம் இன்னும் பேசிட்டு தானே இருக்காங்க. நேத்து ஒருத்தர் பேசுகிறார், நேத்து ஒரு பேசும்போது இல்லங்க பாஜக வந்து அடுத்த 2026 கூட்டணி இல்லங்க, அது எடப்பாடியார் தான் இது பண்ணுவாரு, ஒன்றியத்துல பிரதமர் நரேந்திர மோடி இருந்துகிட்டோம், ஆனா மாநிலத்துல நாங்க தான், எங்க ஐயா எடப்பாடி தான் வந்து நிப்பா, அப்படி அவர் தான் வந்து முதல்வர் அப்படின்ற அந்த டிமாண்ட் எல்லாம் முன் வச்சாங்க. அது ஒத்து வரல, எல்லாருக்குமே தெரியும், எனவே நாங்க பிரிஞ்சிட்டோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காரு. இன்னும் பாஜகவை ஒரு அக்ரெசிவான ஒரு கவுண்டர் வந்து கொடுக்க முடியல அதிமுகவால. இப்பவும் அதிமுக நான் என்ன நினைக்கிறேன்னா 2026 அண்ணாமலை அவர்கள் ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வந்து விடுவோம், தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி தான் மலரப் போகிறது அப்படின்ட்டு சொல்லி ஒரு பிரபகண்டாவை முன்வைக்கிறார்ல. ஏற்கனவே வச்ச பிரபகண்டா வேலைக்கால ஆப்கி பார் 400 பார் மோடி கா சாக்கோ பார், இப்ப இங்க வந்து சொல்றார் தமிழ்நாட்டுல நாங்க ஆட்சிக்கு வர போறோம் அப்படின்றத மீண்டும் சொல்லுகிறார். இதற்கு ஒரு மிகப்பெரிய வலையை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு விரிச்சிருப்பாங்களோ இந்த ஆட்சி உங்களுக்கு கிடைச்சதுனால அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. எப்படி பாக்குறது?
அதாவது பாரதிய ஜனதா கட்சி இந்த முடிவுல வந்து பெரிய அதிருப்தி அவர்களுக்கு இருக்கும். அதை மாற்றி அமைக்கணும்னா அதிமுகவோடு சேராமல் அவர்களுக்கு வேற வழியே கிடையாது. ஸோ அதனால மீண்டும் அதிமுகவை தங்களோடு இணைப்பதற்குண்டான சகல வித்தைகளையும் அவர்கள் என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்து செய்வாங்க. அதில் வந்து அது ஒரு அரசியல் கட்சியாக அதை செய்யும், அது அரசியல். 2026 ஆட்சியை பிடிப்போம் என்ற கோஷத்தோடு அவர்கள் இருந்தால் அதிமுக வந்து அதை அனுமதிக்காது. 2026 ஆட்சி பிடிக்கிறதுக்கு அதிமுக வந்து எப்போ வாய்ப்பில்லாது சொல்றதுதான். அது எல்லாரும் சொல்லுது, காங்கிரஸ் சொல்லுது, என்ன சொல்லுது, காந்தன் சொன்னாரு, கமலஹாசனும் சொன்னாரு, சீமானும் சொன்னாரு. எல்லா கட்சிகளும் வந்து ஆட்சி பிடிப்போம் என்று சொல்லக்கூடிய சாதாரண கோஷம். இவங்களுக்கு வட இந்தியால வந்து எப்படி சாக்கோ பார் கிடைச்சதோ இங்க வந்து இங்க ஒரு மேங்கோ பார் வந்து கிடைக்கும்னு வைங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்தெல்லாம் ஒன்றும் கிடையாது. அது அவருடைய ஆசைப்படுவதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்கிறது. ஜனநாயக நாடு. நாம் வந்து அண்ணாமலைட்டு எல்லாம் வந்து ஆசைப்படலாம். அதுக்குண்டான வாய்ப்பு சூழல் இருந்தால் ஆட்சி பிடிக்கலாம். ஆனால் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவை தங்கள் அணியில் கொண்டு வருவதற்கு எவ்வளவு முயற்சிகள் எடுக்குமோ அதை விட அதிகமான முயற்சிகளை எங்களை போன்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகள் பாரதிய ஜனதாவை 2026 இன்னும் தனிமைப்படுவதற்கான முயற்சி நாங்களும் செய்வோம். அதுதான் எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. எந்த அளவுக்கு அதிமுக வந்து நான் ஏற்கனவே சொல்லலையா, பெரிய கொள்கைவாதிகள் எல்லாம் கிடையாது. சந்திரபாபு நாயுடு எப்படியோ அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் நம்ம வந்து பார்க்கிறோம். பெரிய கொள்கை திராவிட சித்தாந்தம் தலைக்கேறிய மக்கள் எல்லாம் யாரும் வந்து கிடையாது. ஈவன் திமுகவும் அந்த லிஸ்டில் தான். பெரிய திராவிட சித்தாந்தம் பேசக்கூடிய பெரிய தலைவர்கள் வந்து யாரும் அங்க வந்து கிடையாது இருக்கிறாங்க. 1-2 விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் ஆராசாவும் கனிமொழியும் வந்து 1-2 மக்கள் யார் பேசுற சொல்லுங்க. நான் சொல்லிட்டேனே, நீங்க அதை சொல்லுங்க. ஆராசாவையும் கனிமொழியும் சொல்லுவீங்க. அதை தாண்டி உங்களுக்கே பேர் வந்து ஞாபகத்துல வராது. அவ்வளவுதான். வெகு சில மக்கள் தான். கலைஞரை விட யாருக்கு பெரிய சித்தாந்தவாதி? கலைஞரே போய் வந்து பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்கலையா? வாஜ்பாய் நல்லவர் என்று சொல்லலையா? அது யுக்தி. அதே யுக்தியை வந்து அதாவது ராங் தப்பான இடத்துல இருக்கிறார் என்று சொன்னார். அதே மாதிரி வார்த்தைகளை சோடிப்பதற்கு ஸ்டாலினுக்கும் சில மக்கள் வந்து இருப்பாங்க வைங்க. அதனால யாரும் சித்தாந்தவாதிகள் கிடையாது. ஆனால் சூழலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவதற்கு பாஜக முயல்வதை போல பாஜகவை தனிமைப்படுத்துவதற்குண்டான எல்லா முயற்சிகளையும் எங்களை போன்ற ஜனநாயக முற்போக்கு சக்திகள் தீவிரமாக எடுப்போம். அதை எப்படி 24 தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணியை உடைப்பதற்கான முயற்சி எடுத்தோமோ அந்த முயற்சி வெற்றி பெற்றிருக்கிறதோ அதை போன்று 26 இன்றைக்கு பிஜேபியோடு இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளையும் யாரையும் நாங்கள் எதிரியா கருதல. பிஜேபி தவிர எந்த கட்சியும் எதிரி கிடையாது. யாருமே பேசிஸ்ட் கிடையாது. சித்தாந்த ரீதியாக RSS முன்வைக்கக்கூடிய சங் பரிவார் சித்தாந்தத்தை ஆதரிப்பவர்கள் கிடையாது. அது பாமகவா இருக்கட்டும், இல்லாட்டி வாசனா இருக்கட்டும், யாராக இருந்தாலும். ஆகவே பிஜேபி தவிர யாரும் எதிரி கிடையாது. எல்லோரும் வந்து நட்புக்குரியவர்கள் தான். ஆகவே பிஜேபியை தனிமைப்படுத்துவது என்பதுதான் 2026 ஜனநாயக முற்போக்கு சக்திகளுடைய அஜெண்டாவாக இருக்கும். அந்த அஜெண்டாவை முன்வைத்து நாங்கள் செயல்படுவோம். அதை வந்து அதிமுகவை சேர விடாமல் இருப்பதற்குண்டான சகல முயற்சிகளையும் நாம் வந்து செய்வோம். இன்னொரு கேள்வி இருக்குது. கரெக்டா தேர்தல் என்றதுக்கு முன்னால பிரசாந்த் கிஷோர் அவர்கள் பத்திரிகையாளர்கிட்ட ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னன்னா, நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரப்போகிறது. திமுக 2026 பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைத்து கண்டக்ட் பண்ண போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இதை எப்படி பாக்குறீங்க நீங்க? எல்கேஜி படம் பாத்தீங்களா? பார்த்தேன். எல்கேஜி படத்துல அந்த எல்கேஜி கருப்பையா நடிகர் பேர் ஞாபகம், பாலாஜி, ஆர்ஜே பாலாஜிக்கு வேலை செய்வதற்காக வேண்டி ஒரு டீம், பிரியா ஆனந்த் கதாநாயகி டீம் வரும். அந்த டீமுடைய டிமாண்ட்ல 2 விஷயம் இருக்கும். ஒண்ணு, இந்த இவர்களுக்கான எல்லா வேலைகளையும் பிஜேபிக்கு வேலை செய்யறாரா? இல்ல, நான் சொல்லிடுறேன். எல்லா வேலைகளையும் செய்யும். அதே நேரத்துல அந்த டிமாண்ட்ல ஒண்ணு இருக்கிறது, நாங்கள் தேவைப்பட்டால் எதிர்கட்சிகளுக்கும் வேலை செய்வோம். அந்த எதிர்கட்சிகளுக்கும் வேலை செய்வோம் அந்த அண்டர்லைன் இருக்குல்ல, அந்த அண்டர்லைன்ல தான் இந்த எலெக்ஷன்ல பிரசாந்த் கிஷோர் வந்து திமுகவுக்கு வேலை செய்தது. அவர் பிஜேபியினுடைய பக்கா ஏஜென்ட், ஒரு கார்பரேட் ஏஜென்ட். இன்னும் பிஜேபி கேண்டிடேட் தான் வேலை செய்து பிஜேபி இல்லையே, கண்டிப்பா நமக்கு தெரியாது. நான் சொல்றேன், இன்டைரக்டாக எது வேண்டுமானாலும் நடக்கலாம். பிஜேபினா இப்ப வந்து திமுக ஆதரவு தெரிவித்து, திமுக தான் இங்க பலமான கட்சி. ஸோ திமுக ஆதரவு தெரிவிப்பது போன்ற ஒரு சூழலை ஏற்படுத்தி அவர்களுக்காண்டு வேலை செய்து அவருடைய நம்பிக்கையை பெற்று நாளை அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் திமுகவை பிஜேபியின் பக்கம் கொண்டு செல்வதற்குண்டான எல்லா யுக்திகளையும் அவர்கள் வந்து செய்வார்கள். ஒருவேளை அதிமுக கூட சரியான ஒரு லிங்க் வரலன்னு சொல்லிச்சுன்னா திமுகவோடு போவதற்கும் அவர்கள் தயாராக இருப்பார்கள். அதற்குண்டான பாதையை அவர்கள் தயார் செய்வாங்க. பிரசாந்த் கிஷோர் அதற்குண்டான ஒரு டூல். கரண் தர்பார் தான் அவருடைய பேட்டியில் தாப்பர் அவருடைய பேட்டியில கூட வந்து அவர் தண்ணி குடிச்சார்.
பிஜேபி வந்து அதிகமான சீட்டுகள் வரும்னு சொன்னார். அவர் சொன்ன எதுவுமே வந்து நடக்கல. அவர் அதை வந்து கரண் தாப்பரே அவர்களே வந்து அதை வந்து நிறைய அவர் சொன்ன விஷயங்கள் நிறைய வந்து உடைச்சிருக்காரு. அதனால அவரே வந்து ஒன்றும் கடவுள் எல்லாம் கிடையாது. அவர் வந்து எல்லாமே வந்து அவருடைய சொல்லக்கூடிய எல்லா விஷயம் நடந்தேறின்னு சொல்ல முடியாது. எதிர் அரசியலை செய்வதற்குண்டான ஆட்களும் வந்து இங்க இருக்காங்க. அதை நம்ம வந்து செஞ்சுட்டு தான் இருக்கோம். திமுக வந்து பிஜேபி கூட போகாது என்று கேரண்டி கொடுப்பதற்கெல்லாம் நம்ம வந்து கிடையாது. திமுக வந்து நாளை வந்து ஒரு பெரிய ஆஃபரோட வந்து ஒரு வேளை பாஜக வந்தது என்று சொன்னால் அதுக்கு பின்னாடி திமுக போகலாம். நான் சொல்ல பெரிய சித்தாந்தவாதிகள் எல்லாம் கிடையாது, சந்தர்ப்பவாதிகள் தான். இன்னைக்கு வந்து ஸ்டாலினுடைய மருமகன் போன்றவர்கள் இன்னும் RSS-ஓடு நெருங்கி தொடர்பில் இருப்பதாகத்தான் மக்கள் பலரும் வந்து சொல்றாங்க. பின்னணியில எல்லாம் நெருங்கி நீங்க ஒரு மாற்று இயக்கத்தை சேர்ந்தவர், நான் உங்களோட பழகுறேன். அதே போல பிஜேபிக்காரர் இருக்கலாம். அந்த தொடர்புகள் வியாபார தொடர்புகளா இருக்கலாம், அரசியல் தொடர்புகளா இருக்கலாம், எல்லா விதமான தொடர்புகளும் அதுல வந்து இருக்கலாம். நாம தொடர்பு வைக்கிற தவறு என்றெல்லாம் சொல்ல முடியாது. அது காரணம் அடிக்கிறீங்களா நீங்க? அது இருக்கலாம். நம்ம வந்து அது வாய்ப்புகள் இருக்குது இல்லையா? எல்லா தீர்மானங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. அது காலம்தான் அதுக்கான பதிலை வந்து சொல்ல முடியும். நாம் இன்னைக்கு போகாது என்று திமுக சர்டிபிகேட் எல்லாம் வந்து நம்ம பண்ண முடியாது. அது திமுக உடன்பிறப்புகள் அல்லது கூட்டணி கட்சிகள் அந்த நம்பிக்கையோடு இருக்கலாம். நாம அந்த உறுதியான நம்பிக்கை எல்லாம் வந்து இல்லை. உங்களுடைய நேரத்திற்கும் நாங்கள் கேட்டிருக்கக்கூடிய அத்தனை கேள்விகளுக்கும் அருமையான பதில்களை அடிச்சிங்க. தொடர்ந்து நீங்க ரூஸ்டர் நியூஸோட பயணிக்கணும். நன்றி, வணக்கம். நன்றி. ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.